திடீரென்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள். எனக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி. நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர். ஒரு வழக்கறிஞராக தன்மை எதையும் நான் பார்த்தது கிடையாது. எந்த தன்மையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய வழக்கறிஞர் பாலு தலைமையிலே 22 ஆண்டு காலமாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கட்சி சார்பிலே, கட்சியின் அடிப்படையிலே நாங்கள் களத்திலே வேகமாக செயல்பட எங்களுக்கு தைரியம் கொடுப்பது வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தான். நாங்கள் களத்திலே தைரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பாலு இருக்கிறார் என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. திடீரென்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள். எனக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி. நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர். ஒரு வழக்கறிஞராக தன்மை எதையும் நான் பார்த்தது கிடையாது. எந்த தன்மையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய வழக்கறிஞர் பாலு தலைமையிலே 22 ஆண்டு காலமாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கட்சி சார்பிலே, கட்சியின் அடிப்படையிலே நாங்கள் களத்திலே வேகமாக செயல்பட எங்களுக்கு தைரியம் கொடுப்பது வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தான். நாங்கள் களத்திலே தைரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.